காலையில் ஸ்கூல் போகும்போதே என்னோட பையன் ஈவினிங் ஸ்நாக் எனக்கு ரெடி பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு போயாச்சு. ஊற வச்சு மாவு அரைச்சி செஞ்சு லேட் ஆகும். இது ஈஸியாகவும் இருக்கும், குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஒரு பாத்திரத்தில் 3/4 கப் வெல்லம், 1/2 கப்பு தண்ணி சேர்த்து வெள்ளை கட்டிகள் கரைஞ்சா மட்டும் போதும். கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மிக்ஸி ஜாரில் 2 ஸ்பூன் சர்க்கரை, கொஞ்சம் ஏலக்காய், 2 நேந்திரம்பழம் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். அரைச்சதை ஒரு பவுலில் கொட்டி இது கூட 1 கப் கோதுமை மாவு, 1/4 கப் அரிசி மாவு, 1 சிட்டிகை உப்பு சேர்த்து இதை கரைச்சி வச்ச வெள்ளை கரைசலை நல்லா வடிகட்டி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பத்தலைனா கொஞ்சம் தண்ணி சேர்த்து இந்த கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் கரைச்சி வச்சுங்க. ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட்டில் விட்டுருங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் 1/4 டீஸ்பூன் இட்லி சோடா சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு கேஸ் ஸ்டவ்வில் குழிப்பணியார சட்டி வச்சு அதில் நெய் விட்டுக்கலாம். நெய் இல்லைன்னா ரீஃபைண்ட் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். நெய் குட் ஃபேட், குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது, நமக்குமே ரொம்ப நல்லது. ஸ்கின் நல்லா க்ளோ ஆகும். குழிப்பணியார சட்டியில் கரைச்சி வச்ச மாவை ஊற்றி இந்த மாதிரி 2 பக்கமும் வேக வச்சு எடுத்தீங்கன்னா ஸ்வீட் பணியாரம் ரெடி.